This morning you may feel so low. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க கூட ரொம்ப தாழ்ந்து இருக்கிறேனே நினைக்கலாம். சபையில எல்லாம் ஒரு ஏளனமா பார்க்கலாம். சபையில உள்ளவங்க எல்லாம் ஒரு ஏளனமா சபை அப்படி பார்க்க கூடாது. சபை அப்படி பார்க்க கூடாது. சபை எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சபை எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி நேசிக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை. Even if they don't do it, ஒருவேளை அப்படி அவர்கள் செய்யாமல் போனாலும் don't worry about it. அத குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. Because your honor does not come from man. ஏனென்று கேட்டால் உங்களுடைய கனம் மனிதனிடத்திலிருந்து வருகிற கனம் கிடையாது. Your honor comes from the Lord. உங்களுடைய கனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கனமாய் இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, if anyone serve me, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் let him follow me. அவன் என்னை பின்பற்ற கடவன். Wherever I am, நான் எங்கே இருக்கிறேனோ there shall my servant be. அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். And if a man serves me, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் my father will honor him. பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். Hallelujah. Hallelujah. So do not look for honor from any man. எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் மனுஷகிட்ட இருந்து உங்க கனத்தை எதிர்பார்க்காதீர்கள். Not even from your pastor. உங்கள் போதகரிடமிருந்து கனப்படுத்துவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவங்க என்ன கனப்படுத்தல இவங்க கனப்படுத்தலன்னு யோசிக்காதே. அவங்க கனப்படுத்தல இவங்க கனப்படுத்தல யோசிக்காதே. They may even want to trample you under their feet. ஒருவேளை கனப்படுத்துறதுக்கு பதிலா உங்க கால்ல போட்டு மிதிக்க கூட செய்வாங்க. But that he that is trampled by man, ஆனால் மனிதனால் மிதிக்கப்படுகிறவன், the Lord will lift him up and honor him. அவனை கர்த்தர் உயர்த்தி அவனை கனப்படுத்த I வல்லவராய் don't know இருக்கிறார். why I say all these things without going into the word of God. வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத்தனை காரியங்களை நான் ஏன் சொல்றேன்னு தெரியாது. Because people are here looking for that kind of an experience. Are going through that experience. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆலயத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் இருக்கிறார்கள். If you feel being trampled by men, ஐயா நாம் மனிதர்களால் கால்ல போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. the God's word is for you. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் தான் வருகிறது. Being under the feet, நீங்கள் அந்த காலின் கீழ் மிதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களானால் God will pull you out of there. நான் உங்களுக்கு சொல்றேன், மிதிக்கப்பட்ட நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து, யார் உங்களை காலின் கீழ் போட்டு மோதித்தார்களோ, யார் உங்கள் காலை மிதித்தார்களோ அவர்களுக்கு மேலாய் உயர்த்துவார். அவர்களுக்கு மேலாய் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is a just God. தேவன் நியாயம் உள்ள நீதி உள்ள தேவன். Hallelujah. Hallelujah.